இங்கே இருக்குது 75 போகலாம் 75. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து கமெண்ட்டில் வந்து நம்ம பைக் வாங்கின இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. புதுக்கோட்டையில் இருக்கிறவங்களுமே எனக்கு அந்த இடம் தெரியல, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா புதுக்கோட்டையில், அதுலேருந்து நேராக வடக்கநாடி போனீங்க அப்படின்னா உழவர் சந்தை ரோட்டில் போயிட்டு பக்கத்தில் பழைய இரும்பு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் நமக்கு கிடைக்கும். பழைய இரும்பு, மம்பட்டி, கோடாரி, அருவா, உங்களுக்கு தேவையான அனைத்து பொருளுமே அங்கே கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா பழைய இன்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸு, புது ஸ்பேர் பார்ட்ஸு, இது எல்லாமே நீங்கள் வாங்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம போயிட்டு அங்கே இரும்பு கடையும் இருக்குது, அதையும் ஒன்ஸ் பார்ப்போம் எது நமக்கு தேருதா அப்படின்னு. வாங்க போய் வீடியோக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை வந்து ரீச் ஆகிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடையை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கம்மாயில் கட்டிகிட்டே இருந்தீங்கல்ல, அங்கே போக போகிறோம். ஆமாம், வாங்க உள்ளே போவோம். அதாவது இந்த இடம் எங்கேன்னு கேட்பீங்க, அலங்கார பந்தலி. இந்தியாவில் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோமா. பழைய மோட்ரு, தண்ணி மோட்ரு இருக்குங்க. சரிங்க. அது சிலிண்டர் இன்ஜின் அவ்வளோயா? அது சிலிண்டர் இன்ஜின் ஒன்று பாதியாக இருக்குங்களா? கேர் பாக்ஸ் மட்டும் என்னங்க? வேஸ்ட்டுப்பா, டீசல் பண்ண அந்த டீசல் பண்ண இந்த கடை இருங்க. என்ன வீட்டுக்கு பாகவழி நினைச்சேன், அதான் ஒரு டயர் இருந்தால் ஊட்டிட்டு வாடா. உருட்டு அந்த மட்டும் உருட்டு, அந்த மட்டும் அங்கிட்ட இல்லை. நீங்க ரெண்டு வயல உழுது வேற தண்ணி மோட்டர், இது மாதிரி சின்ன சின்ன மோட்டர் கலப்பை கொண்டு பார்க்கலாமா?
ஆமாப்ல காயில் எரிஞ்சு வச்சு போல புடிச்சு வச்சு போல அவர் ரெடி பண்ண கூட ப்ரோ மச்சான் கேட்டாரு. ஆமாம் அந்த செயின்ஸா வந்தது ரெண்டமா என்னடா அது இப்படி இருக்கு? கன்றாவே இருக்கு. நன்றாக தான் இருக்கு. வேலை சரியான வேலை இருக்கா? சரியான இருக்குதான். இது ரெண்டையும் கேட்போம், கட்டுப்படியாக தான் பார்ப்போம். நம்ம அதில் 58 பீஸ் இருக்கு, 8 இருக்கு. எடுத்து இங்கே இடம் போட்டு வச்சுட்டு போகிறேன். இதெல்லாம் ஒரு காசு கொடுத்துட்டு போகிறேன். இன்னொரு இடம் போட்டுட்டு ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம செயின் சாப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். கிலோ கணக்கு ரேட்டு தான் போட்டாங்க. 4,900 இருந்துச்சு. ஒரு ரேட்டு போட்டாங்க, அவங்களுக்கு இப்போ பின்னாடிலாம் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சந்தில் நம்ம நுழைஞ்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த கிளாஸு பீஸு இதெல்லாம் நிறையா மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபிஷ் டேங்க் இந்த ஃபைட் ருபீஸ் வளர்க்குற மாதிரி பாக்ஸாக இருக்குது. அந்த பாக்ஸாக அவ்வளோலாம் போட்டு வச்சுருக்காங்க. வாங்க காட்டுறேன். இங்கே வாங்க அது அங்கே நின்னே காமிக்க வேண்டிய இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் இந்த இருக்கலாம் பாக்ஸா இதெல்லாம் ஃபைட்ரு போட்டு வளர்ப்பாங்க. சின்னமாக இருக்கு. குட்டி குட்டி, ஏன்னா ஃபைட்டர்லாம் சின்ன சின்னமாக தான் இருக்கும். அதனால ரெண்டு சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரீடிங் பண்ணிட்டு இதில் தான் போட்டு வளர்ப்பாங்க சின்ன சின்னமாக. யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன தெரியாதவங்க அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசல யாரா சொல்லி கொடுத்தா? முன்னாடி போட்டு தான் சொல்றேன். ஆயில் ஃபில்ட்ரு, ஆயில் கூலர் நிறைய கிடக்கு. ஏன் நம்ம எல்லாரும் கேட்குறாங்க, இடம் தான் நம்ம கரெக்டாக சொல்ல தெரியல. இது எந்த இடம் என்ன ஏது அட்ரஸ் தெளிவாக சொன்னா அவங்க அவன்கிட்ட கேட்குறாங்க. லாரி இன்ஜின் எடுத்துக்கிறோமா? அடுத்து ஒரு இன்னும் வருங்காலத்தில் லாரி இன்ஜின் இருக்கணும். என்னப்புல லாரி இன்ஜின் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி தெரியணும். இதில் வேற கிம்பிள் வேற அவளுக்கு அவளை ஆடுறதுக்கு இந்த கிம்பிள் வச்சு கிம்பிள் வச்சு எடுக்கிறேன். கிம்பிள் ஏறு கிடு 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 கிடு. ஆடி இருக்காது. 15,000 ரூபா. வணக்கம். இங்கதான் வண்டி வாங்கினது. என்ன சொல்லுங்க, இந்த மெக்கானிக் அந்த மெக்கானிக் பாபு ஓ அவனுக்கு ஜாமான் போனால் இல்லை என்ன ஜாமான் வாங்கினா கண்டிப்பாக அங்கே தூக்கி வச்சுப்பாரு, டிரான்ஸ் எல்லாம் வச்சுப்பாரு, வேறு ஜாமானும் இருக்கும். ஓ பிரேக் ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கோம். அது சரி சரி அப்படின்ட்டு ஆன்லைன் போட்டு விட்டுருக்கோம். ஓ அதுக்காண்டி பம்பரை கட்டிட்டு போய் ரெடி பண்ணோம்னா அப்படியே தான் குறுக்கள் தான் பம்பரை கட்டிட்டு சிங்கிள் பம்பர் போடுற மாதிரி. அது வெடிக்காது, அதுல கேஸ் இல்ல, சும்மா ஆயில் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆயில் தான் எரியுது. உள்ள காப்பர் எடுக்கிறது தான். இதுல நான் எக்ஸ்பர்ட் பேசி கம்பத்தில் விட்டுறதுல தின்னிப்படுவேன். மிஷின் வச்சு வெட்டுறத விட இதான் சேஃப்டி. பயந்து வரும்.
நண்பர்களே இன்னைக்கான vlogல வந்து நம்ம என்ன எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இரும்பு கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு செயின் மிஷின் ஒன்று எடுத்தோம். என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வீடியோ எடுக்க முடியல நம்மளால. அவங்க வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க வீடியோலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக நம்ம வந்து டேரெக்டாக மிஷின் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது ஜாமான் கிடைக்கும் அப்படின்னு ஃபுல்லாக அலைஞ்சு பார்த்தோம். ஆனால் பெருசாக எங்களுக்கு வந்து எந்த லைக் பண்ணல. பட் ஆனால் லாஸ்ட் டைம் வந்து வடிவேல் என்ன சொன்னாப்புல உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பிரஷ் கட்டர் எடுத்தாரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கதிர், கணேஷ் மற்றும் சரவணன். ஓகே, டாடா, பை பாய்.